பராசக்தி படம் இந்த பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி மார்ச் 22ஆம் தேதி அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூ வெளிவந்த 2 நாளைக்கு அப்புறமே ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டும் நாங்களும் தீபாவளிக்கு வரப்போறது கிடையாது, பொங்கலுக்கு தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஒரு ரிலீஸ் டேட்டை அப்படியே மாத்திட்டாங்க. ஸோ பராசக்தி படத்து கூட வேணும்னே ஜனநாயகன் படத்தை கிளாஸ் விடுறது தான் இந்த தளபதி விஜயோடைய நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் தான் நம்ம எஸ்கே நாய்கிட்ட துப்பாக்கி கொடுத்திருந்தாரு. அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம நம்ம எஸ்கே நா கூட இப்போ ஜனநாயகன் படத்தை கிளாஸும் விடுறாரு. கந்தசாமி படத்துல வர ஸ்ரேயா மாதிரி டிஎம்கே தான் எங்களை அடிக்கிறாங்க அது மாதிரி சொல்லி இந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்ரேயா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீஸ்ட் அண்ட் KGF 2 2 படமே ஒரே நாள் வெளிவந்தது. அப்போ தளபதி விஜய் ரெட் ஜெயிண்ட்டை வச்சு பீஸ்ட்டுக்கு அதிகமான தேட்டர் அப்படின்னு பிடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ தளபதி விஜய் பண்ணது சரியான விஷயம். பட் இப்போ நம்ம எஸ்கே என்ன பண்றது தப்பான விஷயமா? இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயம் என்னாலையும் பேச முடியும். பட் இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸை நிறைய பேர் ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தளபதி மேல தப்பே இல்லை, சிவகார்த்திகேயன் வேணும்னே இந்த படத்தை கூட கிளாஸ் விடுறாரு, சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர் அப்படி மாதிரி சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களாலையும் உண்மையெல்லாம் பேச முடியும். பட் இந்த மாதிரி பேசி தான் வியூஸ் வாங்கணும், உங்களை ட்ரிகர் பண்ணணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. 2 படமே பொங்கலுக்கு வரட்டும், 2 படமே இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகட்டும்.